ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிடம் மாத்திரம் எல்லாரும் எழுந்து இருக்கலாம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கண்களை மூடி இந்த மாலை நேரத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிக்கலாம். எல்லா கரங்களை உயர்த்தலாம். அந்நிய பாஷையின் கிருபைகளை பெற்றவங்க வாய்களை திறந்து ஆவியில நிரம்பி நம்ம ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து அவருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவரினால் நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குள்ள இந்த நாள்ல விதைக்கப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆவிக்குள்ளாக அந்த வார்த்தை விதைக்கப்படுமானால் அந்த வார்த்தைகள் மாம்சமாக மாறும். ஜெபிக்கலாம். கரங்களை வைத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உயர்த்துகிறோம். எத்தனை பேர் நன்றி சொல்ல போறீங்க? இந்த 12 மாதமும் தயவாக நடத்தினாரே, எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறார். என்னல எந்த நன்மையும் இல்லை, ஆனாலும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். நான் உண்மை இல்லாதவனாக இருந்த போதும் கூட அவர் உண்மை உள்ளவராக இருந்து என்னை நடத்தியிருக்கிறார். என்னை சுற்றிலும் அவர் தூதர்களை கொண்டு என்னுடைய கால்கள் இடராதபடிக்கு. இப்பதான் ஒரு சாட்சி கேட்டோம். அப்படிப்பட்ட காரியங்கள் எத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்கு தெரியுமா? எத்தனை பேருடைய உயிர் இந்த வாகனம் மூலமாக மற்ற வாகனங்கள் என்ன நடந்திருக்கலாம், யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா தேவ தயவு, தேவ கிருபை. 2 கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவா செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தையேவும் தயவா ஆண்டினேன் வனாந்திரத்தை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தந்தையேவும் தயவால் ஆண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை. ஓ ரபஹதனதடரதடரமா ஷகடதடலரமா. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை எத்தனை பேர் மகிமைப்படுத்த போறீங்க? நான் உயிர் பிழைத்திருக்கிறது ஒரே ஒரு காரணம் உண்டு, அவன் நாமத்தை மகிமைப்படுத்த.
நான் உயிர் பிழைத்திருக்கிறது ஒரே ஒரு காரணம் உண்டு, அவர் நாமத்தை ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லி வர. ஓ இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் யாராவது 2 பேரையாவது பார்த்து கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு உட்காருங்க. ஒரு 2 பேரை பார்த்துட்டு, என்ன இல்லை, உங்க பக்கத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் கூட இந்த வாய்ப்பை நான் ரொம்ப பெரிதாக நான் கருதுகிறேன். எனக்கு இந்த மீட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போ அப்படின்னா, முதல்ல எனக்கு என்னுடைய அன்பு சகோதரர் எனக்கு அனுப்பிச்ச போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, 3 ஊழியம் ஒன்றாக சேர்ந்து நடத்துவது என்பது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. சீலோவாம் பிளெஸ்ஸிங் மினிஸ்ட்ரி, பர்ஃபெக்ஷன் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், அப்புறம் ஸ்டீஃபன் ப்ரேயர் ஃபெலோஷிப், இந்த 3 ஊழியத்தையும் அதை நடத்துகிற ஊழியக்காரர்கள், அதை அவருடைய குடும்பத்தினர், இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் கூட நான் மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். நிச்சயமாகவே கிங்டம் மைண்ட் இருக்கும்போது கர்த்தர் ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ராஜ்யத்தின் எண்ணம் எந்த மனிதனுக்கு உண்டோ அந்த மனிதன் ஒருபோதும் பின்னோக்கி போகவே மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையில பின்னோக்கியோ கீழ் நோக்கியோ போவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, எந்த மனிதன் தேவ ராஜ்யத்தையும் தேவ நீதியையும் முதலாவது வைக்கிறானோ, எதெல்லாம் இந்த உலகத்துல எல்லாரும் போராடி பெற்றுக்கொள்கிறார்களோ அது கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுத்துருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. வேதம் பொய் சொல்லாது. அதனால இந்த உண்மை நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால இதை நடத்துகிற பிரதர் ஆல்வின் அவருக்காக, பிரதர் தவசீலன் அவர்களுக்காக, அதே போல மற்ற சகோதரர்களுக்காக நீ ஜெபம் நடத்தின பிரதர் புஷ்பராஜ், எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்துல நான் வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த நாளிலும் கூட நம் வேகமாக ஒரு சில காரியங்களை நான் கொடுத்துருக்கிற நேரத்தில் நான் சரியா முடிச்சிடுறேன். ஏன்னா நான் எப்பவுமே ரொம்ப தீர்க்கமாக சில காரியங்களை நம்புகிறவன். என்ன அப்படின்னா, ஒரு அதிகாரம் வாசிப்பது 5 நிமிடம் போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த 5 நிமிடத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மாறி இருக்குது. ஆமாவா இல்லையா? ஒரு வசனம் வாசித்தா கூட அதில் என்ன இருக்கு, அந்த ஒரு சில நிமிஷங்கள்ல அற்புதம் நடந்திருக்கு. ஒரு முறை நான் ஒரு தேசத்துக்கு போயிருந்தேன். அங்கே என்ன ஒரு மீட்டிங்ல பேச கூப்பிட்டுருந்தாங்க. 25 சபை ஒன்னா சேர்ந்து நடத்தின ஒரு மீட்டிங். இதே கிறிஸ்மஸ் டைம் 25 சபையும் பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட பிரசங்க நேரம் 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் கொடுத்துட்டாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸ்டேஜில் அப்படி ஓரமாக உட்காந்துருக்கிறேன். பாடிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா 25 சபை கிட்ட 2000 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நடத்துகிற பிரதர் என்கிட்ட காதல் அப்படி வந்து சொன்னார், ஐயா 1.5 மணி நேரம் இருக்காது, ஒரு 1.25 மணி நேரம் இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு. நான் சொன்னேன் பரவாயில்ல. அப்படியே திருப்பி பாடிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மனுஷன் என்ன பண்ணாரு, திருப்பி சாஞ்சு என்ன சொன்னார், 1.25 மணி நேரம் இருக்காது ஐயா, ஒரு 1 மணி நேரம் இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு. சரி பரவாயில்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி சாஞ்சேன். 1 மணி நேரம் இல்லையா, 45 நிமிஷம் தான், பரவாயில்லையா? 45. அப்புறம் என்னாச்சு, 30 நிமிஷம் ஆச்சு. 30 நிமிஷம் அப்புறம் எவ்வளோ நேரம் ஆச்சு, 15 நிமிஷம். 15 நிமிஷம் எவ்வளோ நேரம் ஆச்சு, 10 நிமிஷம் எவ்வளோ நேரம் ஆச்சு, 5 நிமிஷம். ஏன்னா நைட்டு 11:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நான் பேசணும்னு விருப்பப்பட்டால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அதுவும் அந்த தேசம் சுவிசேஷத்துக்கு மூடப்பட்ட ஒரு தேசம்.
அதை ஒருவேளை கண்டுபிடித்தா கூட சட்டவிரோதமா என்னை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா என்ன தயவுனா 5 நிமிஷம் எனக்கு கொடுத்தாங்க, நான் 2.5 நிமிஷம் பிரசங்கம் பண்ணேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன 3 காரியங்களை சொன்னேன். நீங்க நம்ப மாட்டீங்க. நான் அங்கே போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டேன். நான் 2.5 நிமிஷம் செய்த மெசேஜை கேட்டுட்டு அடுத்த முறை எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு என்னை கூப்பிட்டு ஊழியம் ஒரு நாள் முடிச்சுட்டு நான் திருப்பி வந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கர்த்தர் வார்த்தை என்பது 1 நிமிஷமா 1 மணி நேரமான்றது கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்துல விதைக்கப்பட்டால் பலன் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க. வேதம் என்ன சொல்லுகிறது ஆபிரகாமை குறித்துன்னு பார்ப்போம். இந்த கூட்டத்தை குறித்து நான் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த பேம்ப்லெட்ல ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இருந்துச்சு. என்னன்னா, ஓவர் கம்மிங் த இம்பாசிபிள்னு போட்டிருந்தாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா எதுனா, சாத்தியம் இல்லாததை தாண்டி வருகிறவன் அர்த்தம். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அதை நான் தான் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. எஸ். அதாவது பிரதர் சொன்னாங்க ஆமென் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். இந்த வெளிப்பாடு இல்லைன்னா சொல்லவே முடியாது. இங்க மோகன் சி லாசரஸ் வந்து நின்னாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் வந்து நின்னாலும் வெளிப்பாடு இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆமென் அல்லேலூயா. இட் கம்ஸ் பை அண்டர்ஸ்டாண்டிங். தேவ வார்த்தையின் புரிதல் மூலமாகத்தான் அது வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எஸ். இங்கு இந்த வார்த்தை, இந்த வேத புத்தகத்துல கர்த்தர் யாரை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறாரோ, எந்த மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறாரோ அதை என்னுடைய வாழ்க்கையில செய்வார் என்று யார் அதை வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை வந்து பயமா இருக்கும்போது தலகாணிக்கு அடியில வச்சுக்கிறதோ, தலை மேல சும்மா அப்படி கையை வச்சு, நமக்கு விசுவாசம் இல்லைனாலும் பைபிளாவது ஏதாவது செஞ்சிருமே அப்படின்னு ஒருத்தர் தலை மேல கையை வச்சு செபிக்கிறதோ, புரிதல் இல்லாம செய்கிற எதுவுமே பிரயோஜனமற்றது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய கையில வல்லம் இல்லாம எண்ணெய் எவ்வளவு பூசினாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எஸ். எல்லாமே வேதத்தின் அடிப்படையில வெளிப்பாடின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் இங்க தேவ மனிதர்கள் வந்து பாடுகிறார்களோ, ஆராதனை நடத்துறாங்களோ, பிரசங்கம் பண்றாங்களோ, இன்னைக்கு நான் கர்த்தரை குறித்து ஒரு காரியத்தை அறிந்து கொண்டு போகணும். நான் எவ்வளவு நெருங்குறனோ அவ்வளவு எனக்கு ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு அதிகமாக தேவன் பட்சத்தில் போக விரும்புகிறோமோ அவ்வளவு அதிகமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அப்ப வாழ்க்கையில இம்பாசிபிளான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அப்பதான் நம்ம வளருகிறோம்னு அர்த்தம். கர்த்தரே அப்படிப்பட்டவர் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல என்ன பண்றாருன்னா, கர்த்தர் 400 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஜனம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அவங்களை கர்த்தர் வழி நடத்துறாரு. எங்க வழி நடத்துறாருன்னா, நேரா ஒரு பீச்சுக்கு கூட்டு போறாரு. எங்க கூட்டு போற? நேரா ஒரு பீச்சுக்கு கூட்டு போறாரு. சொல்றாரு, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பீச்சை சுத்தி பார்க்க போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரா கொண்டு போறாங்க. இந்த ஜனம் கஷ்டப்பட்டு வனாந்தரத்துல வளர்ந்த ஜனம், பீச்சை பார்த்ததே கிடையாது. முதல் தடவை பீச்சை பாக்குறாங்க. ஆனா என்ன அவங்களுக்கு ஆச்சரியம்னா, இந்த பக்கம் பீச் இருக்கு, இந்த பக்கம் ஒரு மலை இருக்கு, இந்த பக்கம் மலை இருக்கு. 2 மலை என்ன ஆயிடும்? வழி இல்லை. எதிர்க்க கடல் இருக்கு, அந்த பக்கமும் வழி இல்லை. திரும்பி பார்க்கறாங்க, எதிரி வந்துட்டான். ஆனா யார் நடத்தினது? கர்த்தர் நடத்தினார். சில நேரங்கள்ல நீங்க மாட்டிக்கொண்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் உங்க வாழ்க்கையில். என்ன இங்கிருந்து என்ன வெளியே கொண்டு போது யாருமே இல்லையா? பிசாசா இருந்தா போராடி ஜெயிச்சிடலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசா இருந்தா அவனை ஜெயிச்சிடலாம். கர்த்தர் நடத்தினா ஒப்பு கொடுத்துடணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? எஸ். பிசாசு வந்து உங்களை மடக்கிறான்னு வச்சுங்களேன், நம்ம என்ன செய்யலாம்? நமக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய அதிகாரத்தை கொண்டு இயேசுவின் நாமத்துல போனா அவன் போயிடுவான். அவனை விட பெரிய அதிகாரம் கர்த்தர் நம்ம கொடுத்துட்டார். ஆனா கர்த்தர் உங்களை அங்க நடத்தி கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டுதான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, எந்த இயேசுவின் நாமத்துல சொன்னாலும் அந்த சூழ்நிலை மாற போவதில்லை. கவனிக்கிறீங்களா? தேவன் கொண்டு போய் நிறுத்துகிறார். எதிரில் கடல் இருக்கு. எல்லாரும் என்ன புரிந்து கொண்டாங்கன்னா, இதுல தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இம்பாசிபிளான டாஸ்க். கர்த்தர் சொல்றாரு, தேவ மனிதனை பார்த்து, நீ கரங்களை உயர்த்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடலும் திறக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடலும்
திறக்கும். நான் இயேசுவின் நாமத்தை உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 2024ஆம் ஆண்டு உங்க அப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 23ல எந்தெந்த இடமெல்லாம் நீங்க வந்து நின்று இதுக்கு மேல வழி இல்லை நீங்க நின்னீங்களோ அந்த வழிக்குள்ள, அந்த தடைக்குள்ள கர்த்தர் வழியை திறக்க போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நடக்கவே முடியாதுன்னு நினைச்ச பாதைக்குள்ள கர்த்தர் நடத்தின்னு போவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்டா சொல்றேன், நம்ம அழுது சில நேரங்கள் என்ன பண்றோம்னா, எல்லாருமே அழுது புலம்பி அந்த இடத்துல தூரம் வந்துடும். ஐயோ நான் வெக்கப்பட்டுட்டேன், நான் அவமானம் அடைஞ்சிட்டேன். எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்துல எதுவும் இல்லைன்னு மனிதர்கள் சொல்றாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை அங்க வைத்திருக்கிறாரு, அங்கேயே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த இடத்துல இருக்கும் போதே கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 2016ஆம் ஆண்டு நான் ஒரு தேசத்துல ஊழியத்துக்காக போயிருந்தேன். ஒரு 3 நாட்கள் அங்க வந்து ஒரு சுகமளிக்கும் ஆராதனை. முதல் நாள் கர்த்தர் நிறைய அற்புதம் செய்யற, 2வது நாள் அற்புதம், 3வது நாள் கடைசி சண்டே சர்வீஸ்ல நல்ல அற்புதம். அன்னைக்கு ஒரு சூம்பின கையுடைய மனிதனுக்கு கர்த்தர் ஒரு சுகம் கொடுத்தார். என்னுடைய கண்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதை சொல்லணும்னு நான் என் மனைவிக்கு நான் ஃபோன் செய்யலான்னு வரேன். அங்க வந்து மிட் நைட்னா இங்க ஒரு 2.5 மணி நேரம், அங்க 12 மணினா இங்க 9 தான் மணின்னு வச்சுங்களேன். 3 hours டிஃபரன்ஸ் இருக்கும். நான் கிட்டத்தட்ட நைட் 2 o'clock என் ஒய்ஃப் கால் பண்றேன். அப்படின்னா இங்க வந்து டைம் வந்து 11:30 சம்திங். அப்போ என் மனைவி ஃபோன் பண்ணிட்டு நான் சாட்சியெல்லாம் சொல்லணும்னு சொல்றேன். எங்க மனைவி அழுதுட்டே இருக்கிறாங்க. ஏன் அழறாங்கன்னு நான் கேட்க முடியல. ஒரு 5 நிமிஷம் அழுதாங்க. அழாதமா என்ன நினைச்சு ஏது 10 நிமிஷம் ஆச்சு, 1/4 மணி நேரம் ஆச்சு. அவங்க அழுது நானும் அழ ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்காவது என்னன்னு தெரிஞ்சு அழுகுறாங்க, நான் என்னன்னே தெரியாம அழ ஆரம்பிச்சேன். அப்புறமா அப்போ என் மனைவி கர்ப்பமா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு டாக்டர் கிட்ட போனேன், டாக்டர் வந்து பிள்ளையுடைய சரீரத்துல இத்தனை பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ என்ன நினைச்சுன்னா, நாங்கள் 2 பேரும் ஃபோன் கான்வர்சேஷன், 2 பேருடைய கண்களில் கண்ணீர், நான் என்னன்னு தெரியாமே அழறேன். தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அங்கதான் கர்த்தருடைய காரியம். இருதயத்துல இருந்து அப்படியே கர்த்தர் என்ன பண்றாருன்னா பாடுற கிருபை கொடுக்குறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் அப்படியே மறவாமல் நினைத்தீரையான்னு பாடிக்கொண்டே இருக்கிறேன். பாட 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 1/2 an hour நான் என் மனைவி பாட ஆரம்பிச்சு. கண்ணீர் எல்லாம் போச்சு. சூழ்நிலை அப்படியே தான் இருந்துச்சு. அடுத்து நான் இந்தியா வருவதற்கு 15 நாட்கள், 15 நாளும் 2 பாட்டை தான் பாடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 மணி நேரம் பாடுவோம் போன்ல. மறவாமல் நினைத்தீரையா, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, 2 பாட்டை பாடி 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 இந்தியாவுக்கு வந்தேன். என் மனைவியை கூட்டிட்டு அதே சிஎம்சி ஹாஸ்பிட்டல் போனேன். 10 மணிக்கு ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க, வெயிட் பண்ணுங்க இன்னொரு ஸ்கேன் எடுக்கணும்னாங்க. 12 மணிக்கு ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க, வெயிட் பண்ணுங்க இன்னொரு ஸ்கேன் எடுக்கணும்னாங்க. 2 மணிக்கு ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க. 2 மணிக்கு மேல கைனியில யாருமே இல்லை. வெயிட் பண்ணுங்க பாஸ்டர், டாக்டர் வந்துட்டாங்க. பாஸ்டர் ப்ளீஸ் வெயிட், இன்னும் ஒரே ஒரு ஸ்கேன் எடுத்துல 4 மணிக்கு அப்படின்னா 4 மணி எடுத்துட்டு சொன்னாங்க. 35 வருஷமா அந்த சிஸ்டர் வேலை செய்யறாங்க, இது வரைக்கும் அவங்க ரிப்போர்ட் தப்பானதே கிடையாது. ஆனால் அப்படின்னாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் உண்மையா இருந்ததோ அதை கர்த்தர் மாத்திருவார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? விசுவாசம் என்பது, யூ நோ வாட் இஸ் ஃபெய்த்? ஃபெய்த், விசுவாசம் என்ன தெரியுமா? நாம் நம்புகிற எல்லா ஃபேக்ட், எல்லா உண்மைகளுக்கும் மேலானது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நிறைய ரிப்போர்ட் இருக்கும், அது உண்மை. கடன் பிரச்சனை இருக்கும், அது உண்மை. வியாதிகள் இருக்கும், அது உண்மை. வாழ்க்கை குறித்து நிறைய காரியங்கள், அதெல்லாம் உண்மை. அந்த ஃபேக்டையும் தாண்டினது உங்களுடைய விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நான் என்ன செய்தேன்னா, அவங்க சிஎம்சில ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் இன்னொரு அண்ணன் இருக்கிறாங்க, அவர் இப்போ நறுவில் இருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு திருப்பி என் ஒய்ஃபை செக் பண்ணிட்டு அவர் எழுதி என்ன அவர் ரிப்போர்ட் என் கையில் கொடுத்தார். என்ன ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா, எந்தெந்த வியாதியெல்லாம் என்னுடைய பிள்ளைக்கு அப்போது கர்ப்பத்திலிருந்து என் பிள்ளைக்கு இருக்குதுனாங்களோ அது எல்லாமே போட்டுட்டு டாக்டர் என்ன எழுதுனா, there is no evidence of any disease அப்படின்னு போட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு வியாதிக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. இது என்னது? கர்த்தர் எதெல்லாம் சாத்தியமற்றதுன்னு நம்முடைய வாழ்க்கையில வருகிறதோ அதை மேற்கொள்ள கர்த்தர் உங்களையே பலப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அந்த செங்கடல் நடுவுல கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, அவர் கிரியை செய்யலங்க, ஒரு மனிதனை கை தூக்க வைத்து கிரியை செய்கிறார். அங்கதான் நம்ம பாடத்தை கற்றுக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையில எதை செய்யணும்னு கற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 2024 என்ன செய்யணும்? கேட்டுட்டு செய்யணும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? செஞ்சிட்டு கேட்க கூடாது. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? மாட்டிட்டு முழிக்க கூடாது. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்க? கேட்டுட்டு செய்யணும். ஆபிரகாமை குறித்து இன்னைக்கு இங்க நான் வரும்போது நான் கொண்டு வந்த பிரசங்கம் வேற. ஆனா இங்க வந்து இப்போ பிரதர் அவங்க வந்து ஆராதனை நடத்திட்டு இருந்தாங்க, பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ கர்த்தர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். இந்த வார்த்தையை சொல்லு, இந்த வார்த்தையின் படியே நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஏதோ ஒரு காரியத்தில் அல்ல, அவன் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தாராம் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. நான் எப்பவுமே இந்த வசனத்தை எப்படி வாசிப்பேன் அப்படின்னா, ஆபிரகாம் இருக்கிற இடத்துல என்னுடைய பேரை போட்டுருவேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? என் பிள்ளைய ஸ்கூலுக்கு விட போகும்போது அவன் தலைமையில கை வச்சு இந்த வசனத்தை சொல்லுவேன். என் பையன் பேர் எலைஜா நத்தானியல். அவன் தலைமையில கை வச்சு சொல்லுவேன், எலைஜா நத்தானியல் will be blessed in all things in his life. என்னென்ன வார்த்தைகள்லாம் என்னுடைய இருதயத்துல கர்த்தர் காலையில வெளிப்படுத்துறாரு, எல்லா வார்த்தைகளையும் என் பிள்ளை தலைமையில கையை வச்சு சொல்லி நான் அனுப்புகிறேன். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்கிறார். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள்ல நாம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படாம வேற எந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாலும் அது நிறைவாக இருக்காது. நல்ல ஞாபகத்துக் கொள்ளுங்க. பணம் இருக்கட்டும். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் இல்லாம பணக்காரா இருக்கலாம். உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? சொல்ல மாட்டீங்களே? ஆனா நிம்மதின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, நித்திய வாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, உண்மையான சந்தோஷம் ஒண்ணு இருக்கு பாருங்க. பாருங்க, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருமா, ஆனா அதுல வேதனை இருக்காதான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இதே பட்டணத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் இருக்கிறார். அவருடைய ஜப குறிப்பு என்கிட்ட வந்துச்சு. அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. அவங்களுக்கு சொத்து எவ்வளவு இருக்குதுன்னு அவங்களுக்கு கணக்கு தெரியாது. நான் ஒரு முறை அவரை சந்திக்கும் போது, அவர் இப்படி போயிட்டே இருந்த கார்ல சென்னைக்கு போகும்போது அவர் சொன்னார், இந்த பக்கம் ஒரு 200 ஏக்கர் காமிச்சு, இது நம்ம இடம் அப்படின்னாரு. அவர் எப்படி தூங்குறாரு தெரியுமா? நைட் எல்லாம் ரூம்ல லைட் போட்டுட்டு தூங்குறாரு. சென்னை ஹைவேல 200 ஏக்கர் லேண்ட்னா எவ்வளோ வேல்யூ இருக்கும்னு சும்மா கணக்கு போட்டு பார்த்து, அந்த மனுஷன் தூங்கி எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சு. லைட் ஆஃப் பண்ணா மரண பயம் இந்த வீட்டுக்குள். தனியா அந்த வீட்டில் இருக்கிற யாராலையும் தூங்க முடியாது. என்னென்ன காரியங்கள் ஆசீர்வாதம் வேணும், எந்தெந்த காரியங்கள்ல ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படணும், என்ன ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி? ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? 2024 இந்த ஆண்டை விட பெட்டரா உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா, முதலாவது நாம் சரி செய்ய வேண்டியது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு ஆமென் அல்லேலூயா. வார்த்தையை நான் போன வாரம் என்னுடைய ஒரு தம்பி, அவர் ஊழியம் பண்றாரு மதுரையில, எனக்கு ரொம்ப நெருங்கின தம்பி. அவர்கிட்ட நான் போன்ல பேசினேன். அவர்கிட்ட கேட்டேன், தம்பி எப்படி இருக்கிறீங்க? ஆனா நல்லா இருக்கிறேன்னு. இந்த வருஷம் ஃபுல்லா அந்த தம்பி வந்து எந்த ஊழியத்துக்கும் போல, ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு வருஷம் முழுசும் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷம் சொல்லிட்டாரு, 2023 எங்கேயும் போகக்கூடாது, என் சமூகத்துல மட்டும் இருக்கணும்ட்டாராம். 365 நாளும் ஒரு ஜப அறையை எடுத்துக்கொண்டு அந்த ஜப அறையில அந்த பையன் ஜபிக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப தம்பி கிட்ட கேட்டேன், தம்பி என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அண்ணா பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப நான் கேட்டேன், எத்தனாவது முறை படிக்கிறீங்க இந்த வருஷம்? அவர் சொன்னார், 15வது முறை படிச்சுட்டு இருக்கு. எத்தனாவது முறை? இந்த 15வது முறை என்னெல்லாம் கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், 10 முறை வரைக்கும் வேகமா படிச்சுட்டேன். 11, 12, 13, 14, 15 இந்த 5 முறையும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 கேள்விகள் பதில்களை எழுதி வைத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 12,000 கேள்வி பதில்கள் எழுதி வைத்திருக்கிறேன் அப்படின்னாரு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு அவர் பேர் வந்து ஜோயல். நீங்க நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்க. ஒரு சில ஆண்டுகள் கழித்து ஒருவேளை அந்த பக்கம் போனீங்கன்னா, நிச்சயமாக அந்த பேரை கொண்டிருக்கிற தேவ மனுஷனை கர்த்தர் பயங்கரமா வழி நடத்துகிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் வளருகிறான். ஜெபிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லுகிறதையே முதல்ல உடைச்சிடணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஜெபிக்கணும்னு உட்காந்தா எனக்கு தூக்கம் வருது,
ஜெபிக்கணும்னு நினைச்சா ஒரு பிரச்சனை வருது. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ரொம்ப நெருங்கின எங்க வைஃபுடைய அப்பா நேற்று கூட சொல்லுவார், அடிக்கடி சொல்வார், ஜெபம் நடத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜெபிக்க யாரும் இல்லை அப்படின்னு. ஜெபம் நடத்த நிறைய பேர் இருக்கிறாங்க. பக்கத்துல என்னுடைய ஆஃபீஸ், IMTV ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கு. எங்கள் ஆஃபீஸில் நான் உட்காந்துட்டு இருப்போம், லைவ்ல இருக்கு, பிரச்சனை இல்லை. நிறைய பேரை ஜெபிக்கிறதுக்கு கூப்பிடும். 1 மணி நேரம் ஜெபிக்க சொல்லி 1 நிமிஷம் கூட 1 மணி நேரத்தில் ஜெபிக்காம போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறான். ஏன்னா பேசிட்டே இருப்பான். ஜெபத்தை பற்றி நம்மளால பேச முடியும், ஜெபத்தை நடத்த முடியும், ஆனால் ஜெபிக்க முடியும். ரெண்டாயிரத்தி 24 வாட் இஸ் யுவர் கமிட்மெண்ட்? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்வதற்கு நீங்க எடுக்க போகிற அந்த எந்த முடிவை நீங்க எடுக்க போறீங்க? நீங்க ஆவியானவர் இந்த ரொம்ப முக்கியமான கேள்வி இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன். அடுத்த ஆண்டு, இந்த ஆண்டு செய்யாத எந்த ஆவிக்குரிய காரியத்தை அடுத்த வருஷம் செய்ய போறீங்க? உங்க இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. Let it be a covenant between you and God. கர்த்தருக்கும் உங்களுக்கும் மாத்திரம் இருக்கிற ஒரு உடன்படிக்கை அது மாறட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்றால் வேறு எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் அது நிலைக்காது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம எண்ணி பார்க்கும்போது, அவன் அந்த மனிதன் மரித்த பின்பும் கூட அவன் பேரை சொன்னாலுமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆபிரகாம் அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்றோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் எவ்வளவு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் மேன்மையா இருந்தான் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 2:23. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டானா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் தெரியும். என்னுடைய போன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 கான்டாக்ட் இருக்கிறாங்க. ஆனா என்கிட்ட என் வைஃப் என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெண்டுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 2 பேர் அப்படின்னு. என்ன பேரு? 2 பேர். பாக்குற எல்லாரும் ஃப்ரெண்ட் இல்ல. Facebookல எவ்வளவு பேர்? 1000 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் ஃப்ரெண்டு கிடையாது. ஃப்ரெண்ட் அப்படின்ற வார்த்தைனா ரொம்ப ரொம்ப நெருங்கினவன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? என்னுடைய எல்லாவற்றையுமே ஷேர் பண்ணக்கூடிய ஒருத்தன் தான் என்னுடைய ஃப்ரெண்ட். ஒரு மனிதன், அந்த மனிதனை குறித்து யாக்கோபுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? அவன் தேவனுக்கு ஃப்ரெண்டா இருந்தான்பா. He was so close to God. இந்த வார்த்தையை வாசிக்கும் போதே நான் ஒரு கமிட்மெண்ட் பண்ண, ஆண்டவரே ஒரு நாள் என்னை குறித்து இப்படி சொல்லப்படட்டும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இங்க இருக்கிற நம்மை குறித்து நம் பிள்ளைகள் ஒரு சாட்சி சொல்லணும். எங்க அப்பா யார் தெரியுமா? அவர் இதை செஞ்சார், அதை செஞ்சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்க அப்பா ஒரு தேவ மனுஷன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல மாட்டீங்க? எங்க அம்மா ஒரு தேவ மனுஷி. நம்ம பிள்ளைகள் அதை சொல்லணும். He was a friend of God. நீங்க பேசிக்கொண்டு போது ஒரு ஆசை, ஒருவேளை மரித்து கர்த்தருடைய வருகையோ மரணமோ அந்த கலரில் இது எழுதப்பட்டா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். ஜனங்கள் அதை சொல்லணும், எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு வளரணும்னா, நான் மனம் விட்டு கர்த்தரிடம் சொல்வது வேறு, கர்த்தர் மனம் விட்டு என்னிடம் சொல்வது என்பது வேறு. ஒரு இடத்தை கர்த்தர் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆபிரகாமிடமிருந்து ஒரு மனுஷன் பிரிஞ்சு போறான். அன்று முதல் சாபம் ஆரம்பிக்குது. தேவ பிள்ளைகளே, 2024 your association is very important. நீங்க யாரோட நிக்கிறீங்க ரொம்ப முக்கியம் பிரதர். உங்க பிசினஸ்ல யார் கூட நிக்கிறீங்க ரொம்ப முக்கியம். டீ கடையில நீங்க யாரோட நிக்கிறீங்க ரொம்ப முக்கியம்.
தெரியாத ஒரு மனிதன் திடீர்னு பார்த்துட்டீங்க, சந்தோஷம், அது பிரச்சனை கிடையாது. பர்பஸ்ஃபுல்லா நீங்க யாரோட நிக்கிறீங்க? ஒரு நாள் லோத்து முடிவு பண்ணா, எதெல்லாம் பச்சையா இருக்குதோ அந்த இடத்த பார்த்து நான் போயிடுறேன். ஆபிரகாம் சொன்னா, நீ எங்க வேணா போ, நீ எதை வேணா எடுத்துக்கோ, நீ போகிற இந்த பக்கம் நான் அந்த பக்கம் போயிடுறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஏன் அப்படின்னா, லோத் என்ன புரிந்து கொண்டானா, இந்த ஊருக்கு பாருங்க, இந்த ஊரு என்னை ஆசீர்வதிக்கும்னு அவன் நினைச்சான். ஆனா ஆபிரகாம் நினைச்சா, நான் எங்க இருந்தாலும் ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஏன்னா அவன் கர்த்தருக்கு நண்பனா இருந்தான். கிறிஸ்தவர்களுக்குள்ள தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதுவும் வேலூர்ல. எப்படியாவது ஃபாரின் போயிடணும். எங்க போயிடணும்? நான் ஒரு சில நாடுகளுக்கு போயிட்டு பார்க்கிறேன், ஊழியத்துக்காக கூப்பிடுறாங்க. இங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ அதை பார்த்துடுறோம். அவங்க கஷ்டத்தை இங்கிருந்து யாராவது ஒருத்தர் போனாதான் பார்க்க முடியும். இதுதான் உண்மை. இங்கு பெரிய மாளிகை போன்ற வீடை கட்டிட்டு காலியா இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை 15 நாள் வருவாங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள நடக்க முடியாது. அவ்வளவுதான் உங்களுடைய வீடு. நான் வெளிநாட்டுக்கு செல்வது தப்பு நான் சொல்லல. ஆனா எந்த எண்ணத்துல போக கூடாதுன்னா, இந்த இடத்துல கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியாது, அதனால நான் அங்க போறேன்னு நினைக்கிறேன் பாருங்க, அந்த எண்ணம் தவறானது. லோத்து நினைத்தான் பச்சையான இடம் என்னை செழிப்பாக்கும். ஆபிரகாம் நினைத்தான் காய்ந்து போன இடமா இருந்தாலும் கர்த்தரின் இடம் என்றால் நான் ஆசீர்வதிகமா இருப்பேன். ராமன் சொல்ல மாட்டீங்களே? 2023 இந்த வருஷம் நான் ஒரு முடிவு பண்ணேன். என்ன முடிவு பண்ண தெரியுமா? 2022ல கர்த்தர் இந்த வார்த்தையை வச்சு எங்கிட்ட பேசினேன். நான் என்ன முடிவு பண்ண தெரியுமா? 2023ல இந்த வருஷம் நான் எந்த தேசத்துக்கும் போக மாட்டேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? 2023 I will not go to any country. எந்த தேசத்துக்கு நான் போக மாட்டேன். ஏன்? இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுனால ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறார் அப்படின்றத நான் உடைச்சி ஆகணும். என் கர்த்தர் நான் எங்க இருந்தாலும் இந்த வருஷத்துல 52 வாரத்துல நான் உங்களுக்கு சாட்சியா சொல்ல, 40 வாரங்களுக்கு மேல ரொம்ப சின்ன குக்கிராம சபைகளுக்கு சென்று ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஏன்? காணிக்கையினால் அல்ல, இடத்தினால் அல்ல, பொருளினால் அல்ல, பணக்காரனால் அல்ல, கர்த்தரால் ஆசீர்வாதம் வரணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நான் கர்த்தரின் நண்பன். 2024 ஏன் ஆசீர்வாதமா இருக்கும்? ஏன்னா நான் ஐ எம் a friend of God அப்படின்றது என்னுடைய இருதயம் எனக்கு சொல்லணும். ரெண்டாவது, எதுல நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய எண்ணங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? our mind should be transformed. நம்முடைய எண்ணங்கள் மறுரூபமாக்கப்பட்டிருக்கணும். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. இந்த வார்த்தையோட நம்ம முடிக்கலாம். ரெண்டு வார்த்தைகளை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஆபிரகாமை குறித்து ஆவியானவர் சொன்ன வெளிப்பாடு இங்க எழுதுகிறார். நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை அடுத்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வதிக்கும். முதல் காரியம் சொல்லுகிறது, நம்புகிறதற்கு ஏது இல்லாத போதும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இந்த 23ஆம் ஆண்டு அல்லது 22 இந்த கடந்த ஆண்டுகள்ல எதெல்லாம் நம்பவே முடியலையோ, நம்புவதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு கூட இல்லையோ, அதை அந்த மனுஷன் நம்பினான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எலியா சொல்றாரு, தம்பி வானத்தை போய் பாரு அப்படின்றார். கூட இருக்கிற ஓடுறான், முதல் தடவை ஓடுறான், வந்து சொல்றான் ஒன்றும் இல்லை. 2வது தடவை 3, 4, 5, 6, 7வது தடவை போய் பார்க்கும்போது உள்ளங்கை அளவு மேகம் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், உள்ளங்கை அளவு மேகம் வந்துச்சா, அப்போ வானம் கருக்கிறது, பயங்கரமான மழை வரப்போகுது அப்படின்னு சொன்னான் பாருங்க. இங்க ஆபிரகாம் என்ன செய்யறான் அப்படின்னா, 7 முறை இல்லை, ஒரு முறை கூட அவன் பார்க்கல. அந்த மழை பெய்வதற்கான வாய்ப்பே இல்லை, ஏதுவே இல்லை. ஆனா நான் நம்ப போறேன். அடையாளம் கேட்டு கேட்டு அடையாளம் பின்பதாக செல்லுகிற சந்ததியாக நம்ம மாறிடக்கூடாது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஒன்றுக்காக ஒருத்தர் இடத்துல போய் நின்றுட்டு கர்த்தரை மறந்துட்டு ஒரே ஒரு அடையாளம்
அப்படின்னு சொல்லிட்டு மாம்சத்தை திருப்திப்படுத்திக்காதீங்க. நான் நினைச்சதை அந்த ஊழியக்காரர் சொல்லிட்டார் இல்லைங்க, அவர் நினைச்சதை நம்ம கிட்ட சொல்லணும். நம்புகிறதற்கு ஏது இல்லாத போது அதை நம்பினான். இரண்டாவது அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் திங்க் பண்ணல, அவன் எண்ணாது இருந்தான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? எதை சிந்திக்கணும் எதை சிந்திக்க கூடாது எழுதப்பட்டிருக்கு. வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பு இருக்குன்னு சிந்தின்றார் கர்த்தர். செத்து போயிடுச்சா? சாகலன்னு சிந்தின்றார் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இந்த மலை பிரதேசத்துக்கு டூருக்கெல்லாம் போங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இந்த வருஷம் டூர்லாம் போயிருக்க மாட்டீங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ள அந்த வெளிப்பாடு கொஞ்சம் குறைவு தான். ரொம்ப இறுக்கமாயிட்டோம் நம்ம. ஏதாவது இந்த ஊட்டியோ இந்த ஏலகிரி பக்கத்துல நமக்கு ஒரு சின்ன ஏழைகளின் ஊட்டின்றாங்கல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஏலகிரியோ இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போகும்போது என்ன ஆகுன்னா, நீங்க உயர எழும காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஏர் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடும். இன்னும் உயரமானா இன்னும். நான் ஒரு முறை இமயமலை கிட்ட போயிருந்தேன். காஷ்மீர்ல ஊழியம் செய்ய, நேபாளில் ஊழியம் செய்ய போயிருந்தேன். அங்கே ஏற 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 அங்கிருந்து 15 நாளும் காதல் அடைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ப்ரெஷர் அந்த மாதிரி. நம்ம புதுசாக போகிறோம், அங்கே இருக்கிறோம், அங்கேயே பிறந்து வளர்ந்தோம். ஒருவேளை ஃப்ளைட்டில் யாராவது போனீங்கன்னா, ஃப்ளைட்டில் போகும்போது 33,000 ஃபீட்டுன்னு வாங்க, 36,000 ஃபீட்டுன்னு வாங்க. மேலே போக போக காதெல்லாம் ப்ரெஷர் ஆகும், இருதயமெல்லாம் ஒரு மாதிரி ஆகும், சரீரமெல்லாம் ஒரு மாதிரி ஆகும். நான் எதை சொல்கிறேன், நம்ம உயர 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 ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதை தாங்கி கொள்ளுகிற பலனை யார் உருவாக்கி கொள்கிறார்களோ அவர்களால் தான் மேலே வாழ முடியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கீழே ஓடிடுறோம், கர்த்தரை மறந்துடுறோம். எப்படி திங்க் பண்ணணும், எப்படி திங்க் பண்ணக்கூடாது? ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, தன் சரீரம் செத்து போயிடுச்சு அப்படின்றது எழுதப்பட்ட ரிப்போர்ட். ஆனா நான் அதை சிந்திக்க மாட்டேன்னு ஒருத்தன் உறுதியோடு இருந்தான் பாருங்க, அந்த மனிதன் தான் ஆபிரகாம். மைண்ட் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். அவன் எண்ணம் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஒரு நான் உங்களுக்கு ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். இன்னைக்கு நான் இந்த 2023ஆம் ஆண்டு இந்த ஊழியம் செய்கிறேன்னா, இன்னைக்கு கர்த்தர் ஏதோ ஒரு சில காரியங்களை நம்முடைய ஊழியத்தை செய்கிறார். அப்படின்னா என்ன காரியம் தெரியுமா? ஒன்றுமே இல்லாத போது 2004ஆம் ஆண்டுல பைபிள் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஊழியம் ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லாத போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அப்ப பேசணும் பாருங்க. அதனால தான் இங்க அது நடக்குது. இன்னைக்கு பார்ப்பது வேற. இன்னைக்கு மேடைகள்ல பார்க்கலாம், இன்னைக்கு கன்வென்ஷன்ஸ்ல பார்க்கலாம், இன்னைக்கு டிவியில பார்க்கலாம், அது வேற. நிக்கல்சன் யாருன்னே தெரியாத 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்புவதற்கு ஏது இல்லாத போதும் அவன் நம்பினான். தன் சரீரம், தன்னுடைய சூழ்நிலை, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய காரியங்கள் செத்து போய் இருக்கிறது என்பதை அறிந்தும் கூட அவன் அதை எண்ணாதிருந்தான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் தினமும் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உண்டு. என்ன ஜெபம் அப்படின்னா, இந்த ஃபோனில் தேவையில்லாத நெகட்டிவான எந்த ஃபோன் கால்ஸ் எனக்கு வரக்கூடாது நான் ஜெபம் பண்ணுவேன். 2 செய்வேன். 1, ஃபோன் வரக்கூடாது ஜெபம் பண்ணுவேன். சில ஃபோன் கால்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். டைம் அண்ட் டெஸ்டட் 10 முறை பார்த்துருப்பேன். 10 முறை அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஆவியில பலன் கொள்வதற்கோ விசுவாசத்துக்கோ செபிப்பதற்கோ ஒன்றுமே இல்லை அப்படின்னா, நம்மளுடைய டைம் வேஸ்ட் பண்ண போறாங்கன்னா, அவங்க நமக்கு அவிசுவாசம் மட்டும்தான் சொல்ல போறாங்கன்னா, நம்மளுடைய இருதயத்தை மட்டும்தான் உடைக்க போறாங்கன்னா, அப்படிப்பட்ட ஃபோன் கால் அவாய்ட் பண்ணது நல்லது. நீ வேதத்துல நீ வாசிக்க நேரம் இல்லை. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு அப்படின்னு போடப்பட்டு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கின்னு போடப்பட்டிருக்கும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சிலரை விட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னு வச்சிங்களேன், கணவன் மனைவி உறவு இல்லை, தப்பா நினைச்சுக்க போறீங்க. பாஸ்டர் நீ பயங்கரமா தீர்க்க ரசமா சொல்லிட்டாரு அப்படின்னு மூக்கு அடிச்சு உடைச்சிட்டு போயிட போறீங்க. சிலரை விட்டு பிரிஞ்சா கர்த்தர் தெளிவா பேசுவார்.
நான் சொன்னல எனக்கு நிறைய நண்பர்கள்னு. நான் ரட்சிக்கப்பட்ட போது கர்த்தர் முதல்ல சொன்னது என்ன தெரியுமா? எல்லா நண்பர்களோடு உன்னுடைய உறவை விட்டுருந்தேன். என் சிம்மை உடைச்சிட்டு பல ஆண்டுகள் என் நண்பர்களை பார்க்காமே நான் இருந்தேன். வெறும் பைபிள், நானு, என் வீடு. நான் பண்ண நிறைய பிரசங்கம் என் கண்ணாடி முன்னாடி. நான் பண்ண பயங்கரமான பிரசங்கெல்லாம் என்னுடைய வீட்டு மொட்டை மாடியில். கர்த்தர் சொல்லிட்டார், நான் போகக்கூடாது, என் நண்பர்கள் வேணாம். யுவர் மைண்ட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபார்ம். உங்களுடைய எண்ணங்கள் மறுரூபமாக்கப்பட்டிருக்கணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அப்ப எதுல வளரணும்? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். ரெண்டாவது, நான் எதுல வளரணும்? என்னுடைய எண்ணங்கள் மறுரூபமாக்கப்படணும். மூன்றாவது, என்னுடைய சரீர நலன்ல நான் முன்னேறணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நீங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறீங்களோ அவ்வளவுதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். மறிச்சிட்டா அதிகபட்சமா ஒரு மாலை. உண்மையா இல்லையா? மறிச்ச உடனே நான் வீட்டுல எப்ப வைக்கிறாங்க? உண்மைதான் நான் பேசுறேன். உடனே மார்ச்சரியில் வச்சிருங்க. வீட்டுக்கு வரும்போது என்னதான் கேட்குறாங்க? அவர் பேர் சொல்லி எப்போ சொல்றோம்? பாடி வந்துச்சா? என்ன வந்துச்சா? சொல்ல மாட்டீங்களே. என்ன வந்துச்சா? அது எங்க வீட்டுல நடந்த மரணமா இருக்கட்டும், யார் வீட்டுல நடந்த மரணமா இருக்கட்டும், அவ்வளவுதான் மரியாதை. உங்கள் ஆரோக்கியத்தை நீங்க பார்த்துக்கலன்னா நம்முடைய சரீரம் நம்முடைய நலனை பார்த்து கொள்ளவில்லை என்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது. கவனிக்கிறீங்களா? நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சி. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 3-4 years I have never been to hospital. கடந்த 4-5 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனதே கிடையாது. இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு 3 ஊழியங்கள். என்னால வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய ஷர்ட் கூட மாற்ற முடியல. பிரவாகம்ல ஊழியம் முடிச்சுட்டு அப்படியே வெள்ளூர்ல இருந்து நேரம் இங்க வரேன். இந்த வருஷம் நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் எந்த தேசத்துக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னுடைய தேசத்துல, என்னுடைய தமிழ்நாட்டுல கிராமங்களுக்கு கொண்டு போகணும். இந்த வருஷம் எனக்கு என்ன ஆல்மோஸ்ட் 365 days முடிஞ்சிடுச்சு. 330 நாளும் டயர்டாவே கர்த்தர் வச்சிருக்கிறார். ஓடிட்டே இருக்கிற ஊழியத்துக்காக. சரீரம் ஆரோக்கியமா இருந்தா நல்லா இருக்கும். ஆமென். அப்புறம் பார்த்துக்கலாம். கவனிக்கிறீங்களா? சில காரியெல்லாம் எனக்கு நிறைய ரொம்ப ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்த்தாலுமே தெரியும். ஆனா நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி கடையில போயிட்டு ஸ்வீட் வாங்காது நிறுத்திட்டேன். ஐ வில் நாட் பை ஸ்வீட். என் சரீரத்தை நான் தான் பார்த்துக்கணும். இந்த 365 daysல எத்தனையோ நாட்கள் இரவு நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? என் சரீரத்தை நான் தான் பார்த்துக்கணும். எனக்கு ஒரு சூழ்நிலை வந்து நான் ஜெபித்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் விடுதலை கொடுப்பார், கர்த்தர் சுகம் கொடுப்பார். ஆனா எவ்வளவு நாட்கள் நான் ஒருவேளை கர்த்தரை எல்லை மீறி சோதிச்சுட்டேன்னா இன்னொரு காரியத்தை நீங்க நல்லா யோசித்து பார்க்கணும். ஆபிரகாம் 100 வயசுல பிள்ளை பெற்றுக்கொண்டான். கவனிக்கிறீங்களா? அவன் சரீரம் ஆரோக்கியமா இருந்துச்சு. சரீரம் செத்து போச்சுதான், கர்ப்பம் செத்து போச்சு. ஆனா அந்த மனுஷன் இஸ்மவேலை பெற்றெடுப்பதற்கோ அவன் வயது முழுவதுமாக ஆரோக்கியமா இருந்தான். 120 வயது மோசே. பலன் குன்றவில்லையா, கண் மங்கவில்லையா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? காலை முதிய வயதுல சொல்றான், எப்ரோன் எனக்கு கொடுத்துருங்க, ராட்சதரின் பட்டணம் தானே, நான் போய் மேற்கொள்றேன். கடந்த இந்த 5-4 ஆண்டுல என் சபை விசுவாசி பிள்ளைங்களா இருக்கிறாங்க. என் கூட ஒரு நாள் ஊழியத்துக்கு வருவான், அடுத்த 2-3 நாள்லாம் வரமாட்டான். ஆனா டயர்டா இருக்கு, நான் படுத்துருவான். ஆனா அவங்க எல்லாம் அத்லெட்டா இருப்பாங்க, என்னோட உடம்பு நல்லா இருக்கும், ஸ்லிம்மா இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா என்ன இல்லை, பலன் இல்லை. Do something for your body. 2024ல உங்களுடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. பலனோடு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமை கர்த்தர் சகலத்தில் ஆசீர்வதிச்சார். இன்னும் ஒரு 4 காரியம் எனக்கு சொல்றதுக்கான நேரம் இல்லை, நான் முடிக்க போறேன்.
இந்த 3 காரியம் மட்டும்தான் நீங்க கர்த்தர் வாய்க்க செய்தார். இந்த 3 காரியத்தை உங்க இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளருவேன். என்னுடைய எண்ணம் இப்போ இருக்கிறதை விட அடுத்த நிலைமைக்கு நான் மறுரூபமாகும். என் எண்ணம் எங்க கொண்டு போகுதோ அங்கதான் இந்த சரீரம் நாளைக்கு போகும். நல்லா கவனிங்க. உன்னுடைய எண்ணத்துல நீ எங்க போற? 2024 இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 2024 நான் ஊழியத்துக்காக ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிருக்கிறேன் அப்படின்னா, என் நினைவு என்னவோ அதுதான் நான் ஜெபம் பண்ணுவேன். என் ஜெபம் என்னவோ அதுக்கு உண்டான பதில் தான் எனக்கு வரும். என் நினைவுல நான் ஒரு சொந்த இடத்துக்கு நான் போயிட்டேன்னு வச்சுங்களேன், சரீரத்துல கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவேன். நான் அடுத்த ஆண்டு குறைஞ்சது ஒரு 2 இடத்துலயாவது கட்டணும்னு நான் நியமிச்சிட்டேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இப்ப என்ன ஆகுனா, என் எண்ணம் அங்க போயிட்டதுனால அடுத்த வருஷம் கர்த்தர் செஞ்சே ஆகணும். ஏன்? I have already traveled. நான் என்னுடைய எண்ணங்கள் அங்க போயிட்டேன். ஏன்? வேதம் சொல்லுகிறது, நீ வேண்டுவது என்னவோ அதே போலதான் நினைப்பதான். என்னவா? நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் ஜெபத்தையும் நினைவையும் கர்த்தர் ஒரே தராசுல சரிசமமா வச்சிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணிட்டு உன் எண்ணம் நடக்காதுன்னு சொல்லிடுச்சுன்னா அந்த ஜெபம் வீண். உன் எண்ணமும் உன் ஜெபமும் ஒரே தராசுல இருக்கட்டும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நம்முடைய எண்ணங்கள் மறுரூபமாகட்டும். எதை சிந்திக்க கூடாது அதை சிந்திக்க வேண்டாம். ஆமென். எதை சிந்திக்கணுமோ அதை மாத்திரம் உட்கார்ந்து நம்ம தியானிக்கணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? 3வது, இத்தனை நாள் உபவாசம் இருக்க போறேன், இத்தனை நாள் என் சரீரத்தை செய்ய போறேன், இதெல்லாம் நான் செய்ய போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் மேலான பலனை கர்த்தர் கொடுத்துருவார். அல்லேலூயா. நான் ஊழியக்காரனை மறுபடியும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சகலத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை புதிய ஆண்டுல நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். இந்த ரெவலேஷனை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கொள்ளாது. வீட்டுக்கு போங்க, ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது வாசிங்க. உங்கள் வெளிப்பாடு என்னவோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. பிதாவை குறித்து ஒரு தவறான எண்ணம் உலகத்தில் இருந்துச்சு. இயேசு உள்ள வரார், வந்தோடனே சொல்றாரு, அவர் யார் தெரியுமா? நீ நினைக்கிறியா அவர் ரத்தம் விரும்புகிறவர் நினைக்கிறியா? நினைக்கிறியா எப்பவுமே சண்டையை பார்க்கிறவர் நினைக்கிறியா? அவர் பேர் என்ன தெரியுமா? அவருடைய பேர் அப்பா அப்படின்னு. எல்லா எண்ணமும் மாறிடுச்சு. யெகோவா தேவன் உண்மை, யெகோவா ஷாலம் உண்மை, யெகோவா ஷம்மா உண்மை. அவர் வந்து என்ன சொன்னாரு? பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய அப்பா அப்படின்ட்டு. அவர் என்ன செஞ்சார்? எண்ணத்தை மாற்றினார். நம்ம எண்ணம் மறுரூபமாகட்டும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு 5 நிமிடம் எடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, அதை கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பார். 2024 உங்க வாழ்க்கையில மிக மிக சிறந்த ஆண்டாக இருக்கும் என்பது எந்த சந்தேகம் வேண்டாம். நான் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருடத்துல தேவன் உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் செய்தாரோ அதை மிஞ்சுகிற வண்ணமாக மட்டும்தான் அடுத்த ஆண்டு இருக்குமே தவிர உங்களுடைய வாழ்க்கை கீழ் நோக்கி செல்லாது. நான் சொல்ல சொல்ல 2 கரங்களை உயர்த்துங்க, ஆமேன்னு சொல்லி அந்த வார்த்தையை உள்வாங்கி அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில இத்தனை ஆண்டுகள்ல எந்தெந்த இடங்கள்ல தடங்கள் வந்திருக்கிறதோ அந்த எந்த தடையுமே 2024 உங்க வாழ்க்கையில் இருக்காது. கர்த்தர்கிட்ட தேவ சமூகத்துல கர்த்தர் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தையை நான் ஒரு புது வருஷம் வரல, ஆனாலும் சொல்லிடுறேன். கர்த்தர் என்கிட்ட சொல்லிருக்காரு, there will be no more limits அப்படின்னாரு என்கிட்ட. ஆண்டவரே, how will be the 2024 2024 எப்படி இருக்கும் ஆண்டவரே நான் கேட்டுட்டே இருக்கிறேன். அவர் சொன்னாரு, அப்பா உனக்கு தடையெல்லாம் இல்லாத ஒரு ஆண்டாக நான் மாத்த போறேன் அப்படின்ட்டாரு. நோ மோர் லிமிட்டேஷன்லாம் கிடையாது. எதெல்லாம் இந்த பக்கம் போனா இடிச்சிச்சோ, இந்த பக்கம் போனா இடிச்சிச்சோ, இந்த பக்கம் போனா இடிச்சிச்சோ, எதெல்லாம் எனக்கு 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 இடம் அப்படியே சுருக்கி கொண்டே வந்துச்சோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உடைக்கிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் உடைக்கிறார். 2 கரங்களை உயர்த்துங்க. let all your limitations be broken in the name of Jesus. இயேசுவின் நாமத்துல உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா லிமிட்டேஷன், இதை செய்ய முடியல, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, இயேசுவின் நாமத்துல பலன் உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறபடி உன் எலும்புகளை கர்த்தர் நினமுள்ளதாக மாறட்டும். அந்த நினம் ரத்தத்தை இன்னும் அதிகமாக உற்பத்தி பண்ணட்டும். அந்த ரத்தம் உனக்கு இதுவரைக்கும் இல்லாத பலனை இந்த 2024 கர்த்தர் உனக்கு செய்வாராக இயேசுவின் நாமத்துல.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில இதுவரைக்கும் செல்லாத ஒரு பரிமாணத்திற்குள்ள கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போவாராக. எத்தனை பேருக்கு கண்கள்ல கர்த்தர் தீர்க்க தரிசனமான கிருபையை கர்த்தர் கொடுக்க போறார். ரெண்டு கரங்களை உயர்த்துங்க, ஜெபம்னுங்க. ஓ ஹல்லேலூயா. இன்று இரவிலிருந்து நிறைய பேருடைய கண்கள், நீங்க கண்கள் மூடப்பட்டு நீங்க தூங்கி கொண்டிருக்கிற நேரத்துல தரிசனங்களை, சொப்பனங்களை, ஓ சிலர் இருக்கிறீங்க, நீங்க சின்ன வயசு இருக்கும் போது நடந்துச்சு, நீங்க வர வர அந்த கிருபை இழந்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில புதுப்பிக்க போகிறார். உங்களுடைய சகல ஆவிக்குரிய கிருபைகள், உங்களுக்குள்ள இருக்கிற சகல ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் இயேசுவின் நாமத்துல மறுபடியும் அனல் மூட்டி எழுப்புகிற, மறுபடியும் அது எல்லா ஆவிக்குரிய வரங்களும் கர்த்தர் கிளறி விடுவாராக. மறுபடியும் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புத்துயிரை, ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங் கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மீது தேவன் அனுப்புவாராக. ஒரு அனல், ஒரு அக்கினி உன்னுடைய வீட்டுக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஓ 2024ஆம் ஆண்டு, அப்பா என்னுடைய ஜெப அறை, என்னுடைய அறை வீடு, நான் மறைந்திருக்கிற அந்த இடம், என் மறைவிடம் எனக்கு கோட்டையாக மாறட்டும். இதுவரைக்கும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில செல்லாத ஒரு பரிமாணத்துக்குள்ள, நியூ டைமென்ஷன் இன் தட் பிளேஸ். ஓ வேத வியாக்கியானங்கள்ல நீங்க பார்க்காதவைகளை உங்க கண்கள் பார்க்கட்டும் இயேசுவின் நாமத்துல. நீங்க பேசி கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் இன்னும் ஆழங்களுக்குள்ள கர்த்தர்களை கொண்டு போவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபம் பண்றேன்னு ஆசைப்படுறேன். கர்த்தர் உங்களை அபரிவிதமா ஆசீர்வதிக்கணும். ஏன்னா இங்க ஒரு 3 ஊழியங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கிறீங்க. நீங்க எல்லா ஊழியங்களை தாங்குறவர்களாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துருங்க, என்னுடைய வாழ்க்கை தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும், என்னுடைய பொருளாதாரம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் ஊழியத்துக்கு 2024 இதெல்லாம் செய்ய போறேன் நீங்க ஒரு முடிவு பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன், தேவ தயவு உங்களை தேடி வருவதை நீங்க நிச்சயமாக பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படும். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை அறியாதவர்கள் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பாராக. உங்களுக்கு தேவ தயவு உண்டாவதாக, தேவ தயவு உண்டாவதாக, தேவ தயவு உண்டாவதாக, தேவ தயவு உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, எஸ்தரை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க எல்லாரும் எஸ்தர் மீது தயவு வைத்தார்களாம். அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்கல, உங்களை பார்க்கிற எல்லாரும் உங்களுக்கு தயவு செய்யட்டும். எந்த மனுஷனாலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாத ஆண்டாக 2024 கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2024 ஆசீர்வாதங்களை கர்த்தர் எல்லா இடங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியங்களிலும் கர்த்தர் வைப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. பரலோக தகப்பனே, அப்பா நான் உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம். இந்த 4 ஆண்டு இந்த எழுப்புதல் ஜெபத்துல நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கிற எல்லார் மேலேயும் தேவனுடைய கிருபை தங்கி இருக்கட்டும் ஜெபிக்கிறேன். லார்ட், ஸ்ட்ரெங்த் டு ஸ்ட்ரெங்த், பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வந்து நிற்பார்கள் என்று வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படியே அடுத்த ஆண்டு இதே இடத்துல இவங்க எல்லாம் வந்து நிற்கும் போது இப்ப இருக்கிற பலத்தை விட மேலான பலத்துல இவர்கள் எல்லாரும் வந்து நிற்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். அடுத்த ஆண்டு வரும்போது இன்னும் நிறைய சாட்சிகளை, ஏராளமான சர்ப்ரைஸை கர்த்தர் நீங்க செய்வீராக. ஓ ஆச்சரியப்படக்கூடிய ஆசீர்வாதங்களை உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுப்பீராக ஜெபம் பண்றேன். கிருபை எல்லாரோடு சூழ்ந்து கொள்ளட்டும். சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல கட்டி நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இப்பொழுதே சரீர வலிகள், எல்லா கழுத்தில் இருக்கிற வலிகள், எல்லா முதுகில் இருக்கிற வலிகள், என்னென்ன சரீரங்கள்ல என்னென்ன உறுப்புகள்ல வலி இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களை சோர்வடைய செய்து பலவீனமாக்குகிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாள்ல இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்
நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.